அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் தீராத பண கஷ்டம் இருக்குது, மேலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வருது, அதாவது யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து போகிறது, விரைய செலவு ஏற்படுறது, திருடு போகிறது, இது மாதிரி ஏதாவது ஏற்படுது, அதே போல் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை பொதுவாக நீங்கள் வெள்ளி செவ்வாய்னு 2 நாளில் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த நாளில் வேணாலும் செய்யலாம், நல்ல பலன் தான் கிடைக்கும். இருந்தாலும் சாதாரணமான நம்ம வெள்ளி செவ்வாயில் செஞ்சு பலன் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த கிழமையில் அமாவாசை வருது அப்படிங்கும்போது அந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது. இன்று ஏப்ரல் மாதத்தின் 17ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 4ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, அதுவும் சித்திரையில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. எப்போதுமே தமிழ் மாதத்தினுடைய முதல் வெள்ளிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதுவும் இந்த வெள்ளியில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த திதி பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று இரவு 7:32 தொடங்கிருச்சு. இது இன்று மாலை 5:47 வரைக்கும் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமாவாசை நாளில் செய்கிற மாதிரி பரிகாரம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது. அதில் முதலாவது பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் குளியல் முறையை இரவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அடுத்தது அட்சய திருதிக்கு நகை வாங்கணும்னு நிறைய பேர்த்துக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் கையில் காசு இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த 3 நாளைக்குள்ளார ஏதாவது ஒரு வழியில் காசு அட்சய திருதியில் ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சு காட்டியிருப்பேன். அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். அடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருப்போம். அதுக்கெல்லாம் காரணம்னு பார்க்கும்போது நம்ம முன்னோர் வழிபாட்டில் சில பல குறைபாடுகள் செஞ்சுருப்போம். இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது அது ஒரு கோபமாக சாபமாக மாறும். அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் நம்மளுடைய வம்சமே நல்ல வளமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர் தீபம் ஒரு குறிப்பிட்ட முறையில் இன்று மாலை 5:47 ஏற்றுங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் சொன்னதில் 4 வீடியோ உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன் வரும். மீதியும் பார்க்கணுங்கும் போது நீங்கள் சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இப்போ ராகு காலங்கிறது காலையில் 10:30 12 மணி, யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. அதை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. உங்களால் சுக்கிர உரையில் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய 1 to 2 அந்த நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாம். இரவு 8 to 9 செய்யலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் அமாவாசை திதியோடு சேர்ந்துருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைனா நமக்கு இந்த 5:47 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ அதில் வர சுக்கிர உரைன்னு பார்க்கும்போது நமக்கு காலையில் 6 to 7 முடிஞ்சிருச்சு. இன்னும் வரது பார்த்திங்கன்னா மதியம் 1 to 2 அப்படிங்கிறது. நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். சரி, இது எப்படி செய்யணுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு 5 ரூபாய் காசு எடுத்துக்கோங்க. இந்த 5 ரூபாய் நல்ல ஒரு பணவசிய பொருளும் கூட, குபேரருக்கு உகந்த ஒரு நாணயமும் கூட. இதை எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. இப்போ இந்த 5 ரூபாய் காசை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு டப்பாவில் போட்டு வைக்க போகிறோம். அது என்ன டப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு டப்பா. இப்போ கடுகு அப்படி டப்பானதையுமே நம்ம வீட்டில் சமையலறையில் ஆல்ரெடி போட்டுச்சுக்கணும் இல்லையா, அதுக்குள்ளேயே போட்டுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதில் நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா நம்ம அதை சமையலுக்கு பயன்படுத்திடுவோம். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வைங்க. சின்னதாக மூடியோடு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இரும்பை தவிர வேறு எந்த டப்பா வேணால் எடுத்துக்கலாம். சில்வரு, பிளாஸ்டிக்கு, பீங்கான், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கடுகு போட்டு நரைச்சி வச்சுருங்க. அதாவது ஓரளவுக்கு அது 3/4 பங்கு வர மாதிரியாவது நீங்கள் போட்டு நரைச்சி வச்சுருங்க. இந்த கடுகுக்குள்ளார தான் நம்ம இந்த 5 ரூபாய் காசை மறைச்சி வைக்க போகிறோம்.
ஏன் கடுகுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடுகுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் உண்டு. அதே போல் அதை தேக்கி வைக்கக்கூடிய சக்தியும் உண்டு. அதாவது நம்மக்கிட்டேருந்து அவ்வளோ லேஸில் வந்துட்டு செலவாகி போகாது. அது மாதிரி ஒரு செலவு வந்து வராது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கான செலவு வருது, நமக்கு நாம தான் கையில் எடுத்து தரணும் அப்படிங்கும்போது நமக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் அந்த 100 ரூபாயானது கிடச்சிரும். அதை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். நம்ம கையில் இருக்கிற காசை வந்துட்டு நம்ம செலவே பண்ண மாட்டோம், பத்திரமா தான் வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு பலனை தரக்கூடியதுன்னு பார்க்கும்போது கடுகை வந்துட்டு சொல்லலாம். இது வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும் பணத்தை. அதனால தான் பணத்தை ஈர்க்கிறதுக்காக பணத்தையே நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு வைக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5 ரூபாய் காசானது அந்த கடுகு டப்பாக்குள்ளே நல்ல புதைச்ச மாதிரி வந்து இருக்கணும், வெளியில் வந்து தெரியக்கூடாது. மேலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்துட்டு சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் தவிர மற்ற யாருக்கும் வந்துட்டு தெரியக்கூடாது. ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை நம்ம ரகசியமாக செஞ்சோம்னா தான் வந்து நமக்கு பலன் கிடைக்கும். நமக்கு பலன் கிடைச்ச பிறகு வேணும்னா, நான் இது மாதிரி செஞ்சேன், எனக்கு பலன் கிடச்சிச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்துட்டு சொல்லாதீங்க. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சமையலறையில் தென்மேற்கு மூலை, இப்போ சமையலறை இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர், இந்த இடத்துல தான் நம்ம இதை வந்துட்டு வைக்கணும். நீங்கள் இங்கே மற்ற டப்பாக்கள்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இதை நல்லா உள்ளதள்ளி வச்சுருங்க. இது டக்குன்னு யார் கண்ணுக்கும் படாத மாதிரி மறைச்சி வச்சுருங்க. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வச்சுட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னொரு 5 ரூபாய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே போல் அந்த கடுகு டப்பாக்குள்ளே புதைச்ச மாதிரி வந்து வச்சுருங்க. இப்படி வாரம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு 5 ரூபாய் காசையாக நீங்கள் இந்த கடுகு டப்பாக்குள்ளே வந்து மறைச்ச மாதிரி வந்து வச்சுக்கணும். இதில் போட்டு வச்சுருக்கிற கடுகை நீங்கள் வந்து சமையலுக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. பரிகாரம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? எத்தனை வாரம் வரைக்கும் போட்டு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வாரம் வரைக்கும் நீங்கள் போட்டு வைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 2 மாதம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. இதில் ஒரு சில வெள்ளிக்கிழமைகள் சூழ்நிலை காரணமாக உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வெள்ளியை கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதுக்கடுத்த வெள்ளியை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 5 ரூபாய் நாணயம் அதில் போட்டு வச்சுருக்கிற மாதிரி வரும். இப்போ 8 5 40 ரூபாய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த கடுகையை நீங்கள் சமையலுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாங்க. இந்த காசை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய நாளானது செவ்வாய் வெள்ளியாக வந்து இருக்கக்கூடாது. அதாவது பரிகாரம் செய்யக்கூடிய நாள் வந்து செவ்வாய் வெள்ளியாக இருக்கலாம். ஆனால் இந்த காசை நம்ம அதுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து செவ்வாய் வெள்ளியாக இருக்கக்கூடாது. மற்ற கிழமைகளில் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? எடுத்துகிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லது கோவிலுக்கு வெளியில் இருக்கிற ஏழைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ 40 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் வாங்க முடிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் ஒருத்தருக்கு கூட தானம் பண்ணலாம். இல்லைனா அங்கே கையேந்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த 5 ரூபாய் காசை ஒரு 8 பேர்த்துக்கு வந்துட்டு நீங்கள் தானம் கொடுக்கலாம். மொத்தத்தில் இது வந்து நம்ம செலவுக்குன்ட்டு பயன்படுத்திக்கக்கூடாது. ஒன்றா அன்னதானம் பண்ணுறதுக்கோ அல்லது இது போல் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு காசாகவும் நம்ம கொடுக்கறதுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கணும். இதில் நம்ம 2 விஷயம் வந்து பண்ணியிருக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா, பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய கடுகை வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்தியிருக்கிறோம். அதுவும் இன்றைக்கி அமாவாசை இருக்குது, கூடுதல் சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, நாம் இதில் சேர்த்து வச்ச காசை தான தர்மங்களுக்கு தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். யார் ஒருத்தங்க கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் அதிகமாக கொடுப்பாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இது மாதிரி கொடுக்கும்போது பல மடங்கு பணம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும். மேலும் கர்ம வினைகளும் குறையும். கர்ம வினை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையும் வந்துட்டு மேம்படும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.